ஸோ இவங்க வந்து இந்த ஃபிஷர்மேன் ஃபேமிலியா இருக்கிறதுனால, இவங்க வந்து கடல் மாதாவ ஃபர்ஸ்ட்டு நல்லா வணங்குவாங்க. அதுக்கப்புறம் காவல் தெய்வமா இருக்கிற மதுரை வீரன வந்து இவங்க நல்லா வணங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கோவிலுக்குள்ள போனோனே, பாலுவோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு வந்து எப்போதுமே சாமி வந்து நார்மலா தான் வருவாங்களாம். ஆனா இந்த 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 வாட்டி வந்து அவருக்கு ரொம்ப ஆக்ரோஷமா வந்திருக்காங்க சாமி. அந்த அழைப்பு விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அழைப்பு விட்டதுக்கு அப்புறமா, அவங்களுக்கு வந்து சாமி வந்து ரொம்ப ஆங்காரமா வந்திருக்காரு. அப்போ சாமி வந்து உடம்புல இறங்குனதுக்கு அப்புறமா அவரு என்ன சொன்னாருன்னா, இந்த 6 பேத்தையுமே பார்த்துட்டு, உங்க 6 பேர்ல ஒரு ஆளு வந்து உயிர் பலி போக வேண்டியது. என்னால தான் நீங்க தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமி வந்து சொல்றாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தாக்கா, இவங்க வந்து அந்த 3 பேர் அந்த பெண்ண நோக்கி போனாங்கல்ல. அப்போ வந்து பாலு வந்து மதுரை வீரன் சாமி கும்புறதுனால, அவரு வந்து அந்த விபூதி வந்து பொக்கையில வச்சுன்டே இருந்திருக்காரு. இவரு பொக்கையில வச்சுன்ட்டு இவரு காப்பாத்துறதுக்காண்டி ஓடுனாரு பார்த்தீங்களா, அப்போ அந்த மதுரை வீரன் தான் வந்து வந்து